குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. சனி பெயர்ச்சி வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சியானது நடக்குது. இந்த சனி பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதற்குண்டான பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தெளிவாக பார்த்துடலாம். முதல்ல சனீஸ்வர பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அர்த்தராஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு பெயர் உடல் ஆரோக்கியத்தையும் சில நேரங்களில் பொருளாதாரத்தையும் இருக்கிற வீட்டையும் மன நிம்மதியையும் தாயாரனுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பதம் பார்த்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது வீட்டுக்கு வந்தால் பிடிக்காதுங்க. எப்படா வெளியில் போவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தையெல்லாம் கொடுத்துருக்கோம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் பிடிக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட எப்போதும் சண்டை சச்சரவாக இருக்கும். ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல் நம்மளுக்கு அலையா விருந்தாளிகள் வீட்டில் ரொம்ப நாள் தங்கிடுவாங்க. ஸோ அதை நம்மளை அறியாமல் அந்த விஷயங்களெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். என்னடா பண்ணுறது, இவங்களே போகணும்னு சொல்ல முடியாது, அப்படி சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அவங்களாவது புரிஞ்சுக்கிட்டு கிளம்பணும், அதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு அந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே மனசுக்கு பிடிக்கல, எப்படியாவது வெளியில் வேலைக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியில் இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு மனநிலைமையை கொடுத்துரும். நிறைய பேர்த்துக்கு வாகன வசதி ஏற்படுத்தியிருக்கும், வண்டி வாகனம் வாங்க முடியும், வீடு நலன் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இது எல்லாமே இருந்தாலும் இந்த உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தியிருக்கும் கண்டிப்பாக. அப்படிப்பட்ட சனி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுவரைக்கும் என்னென்ன கஷ்டம் பட்டீங்களோ சனியால் அத்துணைக்கும் விடிவு வந்தாச்சு. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கும்போது சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருந்துட்டு இருந்தது. சனியினுடைய கர்ம பார்வை உங்கள் ராசிக்கு இருந்துட்டு இருந்தது. இப்போ அது விலகுதுங்க. சனியினுடைய கர்ம பார்வையிலேருந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வெளியில் வர போகிறீங்க. சனி ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஏவரேஜாக எடுத்துக்குவார். அப்படி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான கும்பராசிலேருந்து 5ஆம் இடமான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மீனத்தில் அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறார். இதில் வக்ரம் 2 தடவை ஆவார், வக்ர நிவர்த்தி அடைவார், அதிசாரம் ஆகும். எல்லாம் நடந்தாலும் மீன ராசிக்குள்ளே 2.5 வருஷம் சனி இருக்கணும். மேக்சிமம் அதிசார பயிற்சியெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் குறைவு. மேபி வந்தாலும் 5ஆம் இடத்துக்கு என்ன பலன் தருமோ அந்த வேலையை தான் செய்யும் அந்த சனி, அதில் மாற்றம் இல்லை. இப்போ சனி யார் உங்களுடைய ராசிக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, சகோதர ஸ்தானாதிபதி. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் சனி தான். உங்களுடைய வண்டி வாங்கின வீடு, சொத்து, சுகம், நிலம், தாயாரை சொல்லக்கூடியது, உங்களோட உடல் ஆரோக்கியத்தை, உங்களுடைய ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியும் சனி தான். ஸோ அப்படிப்பட்ட சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது நன்மையா சரணம் 100% நன்மை, 100% நன்மை. 4ஆம் அதிபதி 5ல் இருப்பது ஒரு கேந்திராதிபதி, ஒரு திரிகோணம் ஏறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் இடம் ஒரு சுபரினுடைய வீடு, உங்களுடைய லக்ன சுபரினுடைய வீடு, குருவினுடைய வீடு. இயற்கையாகவே ஒரு சுபர் தான், லக்ன சுபராகவும் மாறுகிறார், 2-5 கூடையவராக மாறுகிறாரு. அப்போது 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது விருச்சிகத்திற்கு நன்மை தான். இதற்கு முன்னாடி நிறைய கஷ்டங்கள், 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கேது ராசிக்குள்ளே வந்துட்டார். அப்போ கேது ராசிக்குள்ளே நகர 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 சனி 4ஆம் இடத்துக்கு போயாச்சு, அர்த்தராஷ்டம சனி ஆயாச்சு. அப்போது கடந்த 7.5, 10, 12 வருஷமாக விருச்சிகம் சிரமம் பட்டுட்டு தான் இருக்குது. இப்போவுமே வேலையிலாம் ரொம்ப அழுத்தங்கள் இருந்துகிட்டு இருக்குது. 2 ஆள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆள் செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஏதுவான அளவு சம்பளம் கூட கிடைக்கிறதில்ல. ரொம்ப சிரமங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கை துணை உடல்நல தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்கும். பெத்த குழந்தைகள்னால இல்லை உங்களுடைய பெற்றோர்கள்னால உங்களுக்கு மன ரீதியான போராட்டங்கள் எல்லாம் வந்துட்டு தான் இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுது. ரொம்ப ஃப்ரீயாக, லிபரலாக, ஈஸியாக இருக்க போகிறீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாமே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிகாட்டத்தை அந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார்.
ஏற்படுத்தி தருவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சனியினுடைய நகர்வு உங்களுக்கு முழுக்க முழுக்க பாசிட்டிவாக இருக்குது. இப்போ சனி என்ன செய்கிறார், 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன செய்கிறார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இது வரைக்கும் குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தை பேர் ரொம்ப தள்ளி போயிருக்கும், நிறைய மருத்துவ செலவு எடுத்திருப்பீங்க, என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டாக போய் முடியாது. ஒன்று போனால் இன்னொன்று வந்துடும். உடல் ரீதியான தொந்தரவுகளே சொல்கிறேன், ஒன்று போனால் இன்னொன்று வந்துடும். தொழிலில் சின்ன சின்ன நஷ்டங்களை ஏற்படுத்தி இருக்கும், வேலை இல்லாமல் சிரமப்பட்டிருப்பீங்க, கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும், கையில் இருக்கக்கூடிய நிலத்து பத்திரத்தையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சு கடன் வாங்கியிருப்பீங்க, அல்லது ஜோலெல்லாம் வச்சு வாங்கியிருப்பீங்க. இப்போ ஒரு நம்மளுக்குன்னு ஒரு வீக்கம் இருக்கும் இல்லையா, அந்த வீக்கத்தளவு கடன் வாங்கி வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு 70-80% விருச்சகம் இந்த சூழ்நிலையில் தான் இருக்குது. பொருளாதார ரீதியான சின்ன சின்ன கஷ்டங்களையும் பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விருச்சகம் வரக்கூடிய நாட்களில் அந்த சனியினுடைய நகர்வு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, முதல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரை ஏற்படுத்தும். கண்டிப்பாக மருத்துவ செலவின் பேரில் தான் அது நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி அல்லது குரு அல்லது சனி இவர்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் உறுதி. மருத்துவ செலவு செய்யணும், செஞ்சதுக்கப்புறம் அது அந்த மருத்துவ செலவின் பயனாக குழந்தை கிடைக்கும். கர்மபுத்திரம் அப்படின்னு சொல்லுது. 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கர்மபுத்திரம் அப்படின்னா ஆண் வாரிசு வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். உங்களுடைய சுய ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற அமைப்புகள் இருந்துன்னா கண்டிப்பாக ஆண் வாரிசு தான். முயற்சி திருவினையாகும். அந்த வீரியம் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, உங்களுடைய வீரியம் அப்படிங்கிறதுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கராக போகுது, இப்போ ஸ்ட்ரென்தன் ஆக போகுது. ஓகே, சரி, எனக்கு குழந்தையெல்லாம் இருக்குது சார், அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் என்ன ஏது அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. இப்போது உங்கள் குழந்தை எத்தனை வயசாக இருந்தாலும், 20 வயசாக இருந்தாலும் சரி, இப்போ வளச்சா வளையும். நீங்கள் சொல்கிறத கேட்கும். அவங்களுக்குன்னு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சரியாக வழி நடத்தினா போதும். அதுதான் நான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்னு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கள கைட் பண்ணணும். ஒருத்தருக்கு வந்து ஸ்விம்மிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்கள அதுக்குண்டான விஷயங்களை கற்றுக்க வைக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து சிலம்பம் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கற்றுக்க வைங்க. கராத்தே கும்ஃபு கற்றுக்கணும்னு கற்றுக்க வைங்க. அதில் அவங்க சிங்கிங் கற்றுக்கணுமா கற்றுக்க வைங்க. அவங்களுக்கு என்ன விருப்பம்னு பாருங்கள், அதுக்குள்ளே கொண்டு போங்க. அவங்களுடைய திறமையை நல்லபடியாக வளர்த்தி கொள்வதற்குண்டான ஒரு அற்புதமான சூழ்நிலையை அந்த சனி கிரியேட் பண்ணுவார். படிப்பில் மட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்க குழந்தைகள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. செஸ்ஸு, கேரம் அப்படின்னு அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் புகுத்தி விடுங்க. அதுக்குண்டான ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுங்க. அவங்க நல்ல ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு அச்சாணியை, ஒரு ஆணி வேறா இந்த 2.5 வருஷம் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் வந்து இது வரைக்கும் வேலையில் ரொம்ப தொந்தரவு, எல்லா வேலையும் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆஃபீஸில் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு பியூன் செய்கிற வேலையிலேருந்து, ஒரு மேனேஜர் செய்கிற வேலையிலேருந்து, ஒரு முதலாளி செய்கிற வேலை வரைக்கும் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்தளவுக்கு லோடு இருந்திருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ அது பழகிருச்சு. சனி 5ஆம் இடத்துக்கு போகும்போது அது பழகிடும். உட்கார்ந்த இடத்துல அந்த முன்னாடி ஓடி ஆடி செஞ்சுருப்பீங்க, இப்போ உட்கார்ந்த இடத்துலேருந்து அந்த வேலையெல்லாம் செய்ய போகிறீங்க. அப்போது உங்களுடைய அந்த வேலை செய்யும் திறன் அப்படிங்கிறது மெருகேறிடும். வேலையில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் நல்லபடியாக இருக்கிறதுனால அது தனியாக தெரியும். நல்லா ஜொலிப்பீங்க வேலையில். அதில் நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்போது இந்த அளவுக்கு வேலை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வேலையில் அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வேலையில் நல்ல இடமாற்றம், கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். ஆல்ரெடி 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது இடமெல்லாம் மாறித்தான் போயிருப்பீங்க. வீடோ இல்லை படுக்கிற திசை கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடை விட்டு நிறைய பேர் வாடகை வீட்டுக்கு போய்க்கிறாங்க விருச்சிகத்துக்கு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய திறமைக்கான பாராட்டத்திலும் அங்கீகாரமும் உங்களுக்கு நல்லபடியாகவே கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தேவையான மிகச்சரியான நபர்களை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இது, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான மிகச்சரியான நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 2.5 வருஷம். இந்த 2.5 வருஷ காலம் உங்க கூட பயணம் பண்ணுவாங்க. உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை செய்யக்கூடிய நபர்கள் உங்களை கைட் பண்ணுவாங்க. இப்படி செய்ய அப்படி செய்ய உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கிடைக்கும். அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களை நல்ல லெவலில் கொண்டு போய் குறை வைப்பாங்க. இது என்ன தெரியுங்களா, முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய பலனின்
ரீதியாக உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கிடைக்கும். இது வந்து இறை அனுகிரகம், இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு, நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த 5ஆம் இடத்தை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். இப்போ 3ஆம் அதிபதி 5ல் இருக்கு. சகோதரத்துக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சகோதரத்துக்கு ஒரு இடமாற்றம், சகோதரத்தின் பேரில் நிலமோ சொத்தோ வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆபரண சேர்க்கை உண்டாகும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய சகோதரம். உங்களுடைய மாமனார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு இருக்கு இல்லையா, அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் இருந்துட்டு இருந்தால் நான் தொந்தரவுகள் நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. உங்களுடைய பேரில் காலி நிலம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது. ஆல்ரெடி ஒரு நிலம் இருக்குன்னா அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லேண்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை வாங்கிடுவீங்க. பக்கத்து லேண்டே வருது சார், சேல் ஆக மாட்டேது, நல்ல ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ரேட்டுக்கே கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. உங்களுடைய கம்யூனிகேஷன் பக்காவாக இருக்க போதுங்க. அதே போல் இந்த ஆதார், பேன் கார்டு, அதே போல் இந்த பாஸ்போர்ட், இதுலையெல்லாம் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, மிஸ்மேட்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா அந்த தொந்தரவுகளை 200% சரியாக வச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதை சரி செய்கிறதுக்கு உண்டான ஒரு காலம் வந்தாச்சு, பக்காவாக ரெடி பண்ணிவிடுவீங்க. அதே போல் உங்கள் சொத்து பத்தில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏதாவது இருந்தாலும் அதுவும் உறுதியாக ரெடியாகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா 4ஆம் அதிபதி 5ல் அப்படிங்கும்போது இதற்கு முன்னாடி உங்களுடைய தகுதியை, உங்களுடைய ஒழுக்கத்தை, உங்களுடைய நடத்தையை யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ அதை சரி செய்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் வந்து குழந்தையின் பேரில் நிலம், சொத்து, வண்டி, வாகனம் வாங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது. குழந்தையினுடைய படிப்புக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. குழந்தையின் பேரில் ஒரு செலவுகள், சுப செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ உங்கள் வீட்டில் பருவ வயதில் பெண்ணோ ஆணோ இருக்காங்கன்னா உங்களுக்கு திருமண பாக்கியங்கள் கூட ஏற்படலாம், சுப செலவுகள் ஏற்படணும். இல்லைன்னா கல்யாணம் ஆயிடுச்சு சாமி அப்படின்னா கரு உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்களுக்கு. இதான் ஒரு சுப செலவு, குழந்தையை மையப்படுத்திய ஒரு சுப செலவு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது ஸ்ட்ராங்காக சொல்லுது. மனசு அப்படிங்கிறது வந்து பலவிதமான அனுபவங்கள் உள்ள வச்சுக்கிட்டு எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு கரெக்டாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது உங்களுடைய அனுபவத்தையோ, உங்களுடைய திட்டத்தையோ, உங்களுடைய விருப்பத்தையோ டக்குன்னு வெளிப்படுத்திட மாட்டீங்க. அதை செய்யலாம் மாற்றுவீங்க, மாற்றி செயலில் அதை வெளிப்படுத்துவீங்க. செஞ்சும் காட்டி உங்களுக்கு சந்தோஷமான ஒரு ரிசல்ட்டை ஃபைனலாக மாற்றுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது. பாருங்கள், சனி 5ஆம் இடத்துல இருக்குதுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா அது 11ஆம் இடத்தையும் பார்க்கும், 2ஆம் இடத்தையும் பார்க்கும். சனியினுடைய சுப பார்வைகள்னு சொல்கிறேன் இல்லையா, சனியினுடைய பார்வை, சுப பார்வைன்னு சொல்லக்கூடாது, சனியினுடைய பார்வை 3, 7, 10 உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த சனி இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும், ராசிக்கு 11ஆம் இடத்தையும், ராசிக்கு 2ஆம் இடத்தையும் அந்த சனி பார்ப்பார். 5ஆம் இடத்துல சனி இருப்பார். அப்படிங்கும்போது இந்த 2, 5, 7, 11 தொடர்பு அப்படிங்கிறது வந்து காதல் திருமணங்களை நடத்தி வைக்கிறது. குடும்ப உறவுகளினுடைய அனுமதியின் பேரில் லவ் கம் அரேஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி காதல் திருமணங்களை நடத்தி வைக்கக்கூடிய பாவ இணைவுடன் சனி பகவான் இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் சனியினுடைய தசாபுத்தி அந்தங்கள் இருந்து நீங்கள் விருச்சிக லக்னமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது கைகூடக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. நிறைய விருச்சிக ராசிக்கு திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகிறதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை இது ஏற்படுத்தி தருது. என்ன, உங்களை விட கொஞ்சம் தகுதி அதிகமாகவோ, நீங்கள் அவங்கள விட கொஞ்சம் குறைவாகவோ, இல்லை உங்களை விட அவங்க குறைவாகவோ, பொருளாதாரத்துலேயோ, பேச்சிலேயோ, கலர்லேயோ, படிப்புலேயோ மாற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதையெல்லாம் பார்க்காது, வயதில் கூட வித்தியாசம் இருக்கும், அதையெல்லாம் பார்க்காது திருமணம் நடந்துடும் அப்படிங்கிறத சொல்லுங்க. 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால பாருங்கள், பிஸ்னஸ் பண்ணுறது பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் உங்கள் பார்ட்னர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய உடல் உழைப்பு மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கு இல்லையா, வாழ்க்கை துணையுடைய குடும்பத்திலையும் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
இந்த குழந்தை பேர் மற்ற விஷயங்கள் எல்லாமே, குழந்தை பேராகட்டு, வளகாப்பு, சீரு, வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி எல்லாமே அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகளும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்துது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாகும். இது வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லுது. உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய தகுதியை ஒருபடி மேலேற்றி கொள்வதற்கு என்ன வழியோ அதை உங்களுடைய வாழ்க்கை துணையை செய்வாங்க. அது ஒரு நல்ல விஷயம். இப்போ சனியினுடைய பார்வை 11ஆம் இடத்துக்கு கிடைக்குது இல்லையா, 11ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படிங்கும்போது இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லா வகையிலையும் இருந்து வந்த தடைகளை நீக்கக்கூடிய பார்வை இது. 7ஆம் பார்வை 11ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது. அப்போது உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனை அனைத்துமே இறுதியில் வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நல்ல தொழிலில் நல்ல முன்னேற்றம் பார்க்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம். உங்களுடைய பாட்டாளிகள், அதாவது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள், உங்களுடைய லேபர்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. அவங்க கூட சேர்ந்து பயணிப்பீங்க. அவங்கள மட்டும் வேலை செய்ய சொல்லாமல் நீங்களும் இறங்கி வேலை செய்வீங்க. நல்ல லாபத்தை பார்க்க முடியும். அதே நேரத்தில் நல்ல பாராட்டுகளும் உண்டு. உடல் ரீதியாக தொந்தரவுகள் இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுத்துது. சமுதாயத்தின் மத்தியில் ஒரு நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்குது. சமுதாயத்தின் மத்தியில் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. இப்போ 2ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்கு இல்லையா, இதுதான் கொஞ்சம் சிக்கல். என்ன அப்படின்னா, கெட்ட பழக்க வழக்கங்களை பழகிக்குவோம். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிடுசிடுன்னு பேசிடுவோம். தேவையில்லாத கடுஞ்சொற்களை உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்திடுவோம். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். குடும்பத்தின் மீது பற்றுதல் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். சம்பாதிக்கணும், கையில் சேமித்து வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கிட்டால் போதுமானது. ஸோ இப்போது நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா. அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவான பரிகாரம் சனி பகவானுக்கு கருப்பராயன் வழிபாடு செய்துட்டு வந்தாலே போதுமானது. ஆனால் விருச்சிக ராசி என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் ஆலயங்களுக்கு சென்று மாரியம்மனுக்கு கொஞ்சம் உப்பு, பச்சரிசி மாவு வாங்கி கொடுத்து அதில் அபிஷேகம் பண்ண சொல்லி கொடுங்க. 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதும். பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. மாதத்துக்கு ஒரு தடவை வரும். கண்டிப்பாக அந்த சனியினுடைய தாக்கம் நீங்கி எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்குளமுடன். திருச்சிற்றம்பலம்.